தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு பாட புத்தகங்களில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய வரலாறு எழுதப்படுகிறது. இதைப்போல் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்டிலில் ஏறும். அப்பொழுது கருணாநிதி அவர்களின் வரலாறு கிழிக்கப்பட்டு தமிழின தலைவர் பிரபாகரன் வரலாறு எழுதப்படும். அப்படிங்கிற மாதிரிக்கா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. ஆட்சிக்கு வந்தா கலைஞருடைய வரலாறு எதுவுமே பாடப்புத்தகத்தில் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு அமைத்தால் இது போல நடவடிக்கை எடுக்குமா? இல்ல பிரபாகர் இவருடைய வரலாறு எதுவும் அதில் இணைக்கப்படலாம்? நாங்க வந்தா எங்க எங்க இன வரலாறு தான் இருக்கும். திராவிடர்கள் வந்தா அவங்க இன வரலாறு இருக்கு. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வரலாறு எழுதும் அளவுக்கான அவர் ஒரு வரலாறுமே கிடையாது. ஆனாலும் திமுக ஆட்சியில் இருப்பதனால் தமிழ்நாட்டு பாட புத்தகங்களில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய வரலாறு எழுதப்படுகிறது. ஆனால் இந்த தமிழ் இனத்திற்காக போராடி அதற்காக உயிர் நீத்த மாவீரன் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு ஒரு பாட புத்தகங்கள் தமிழ்நாட்டு பாட புத்தகங்களில் ஒரு பாட புத்தகங்கள் கூட இடம்பெறவில்லை. இதற்காகவாவது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் ஏறி தலைவர் பிரபாகரனுடைய வரலாறு தமிழ்நாட்டு பாடப்புத்தகங்களில் இடம்பெற வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவாவது நம்ம நாம் தமிழர் கட்சியை ஏதாவது ஒரு முறை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் தமிழ் நெஞ்சங்களை.